நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் அதிகமாய் இருக்கும் வேளையிலும் நாம் அவருக்கு சந்தோஷமாய் வேலை செய்வோம். தேவன் நம்மை அப்படியே விட்டு விடுவாரா? ஒரு அரசு அதிகாரிக்கு அந்த அரசு எப்படியெல்லாம் கனத்தை கொடுக்கிறது, அவருக்கு ஊழியம் செய்கிற அவருடைய தாசர்களுக்கு அவருடைய ராஜ்யத்திலே காணப்படுகிற வல்லமை கிடைக்காதா? அதிசயம் நடக்காதா? நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நாம் தீர்க்கதரிசியினுடைய வல்லமையை அறிந்து கொள்வது நல்லது. ஒரு தீர்க்கதரிசியினுடைய வல்லமை என்ன என்று அவனுக்கு வெளிப்படுத்தும்படிக்கே தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பணம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா என்று ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இரண்டாவது சொன்ன வார்த்தையிலே தாராளமான ஒரு இருதயத்தோடு தன்னுடைய ஊழியக்காரனிடம் சொல்கிற ஒரு எஜமானுடைய காரியத்தை பார்க்கிறோம்.